வணக்கம்மா. இன்றைக்கி அருமையாக கத்திரிக்காய் போட்டு ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போகிறோம். மேட் பை எம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையிலும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான்மா இதுக்கு. அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அதை 2 சுற்றி அதை எடுத்து வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஆட்டுக்கால் குழம்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஒன்று ஒன்றா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டு தனியாக அதை இடித்து வச்சுக்குவோம். நல்லா பொடி பண்ணி அதை வச்சுக்குவோம். ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டால் தான் இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த இல்லை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். வெந்நீர் விட்டு அது ஒரு 10 நிமிஷம் அதில் அப்படியே இருக்கட்டும் வெந்நீரில். ஏன்னா அதில் உள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு ஹேரெல்லாம் எடுக்கலாம், சுத்தம் பண்ணுறதுக்காக நான் வெந்நீர் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அது ரொம்ப அதே நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை இப்போ அதுக்கு தேவையானது கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம் பேஸ்ட்டு, அப்புறம் நசுக்கி வச்ச வெங்காயம், ஜீரகம், அது கொத்தமல்லி, கருவேப்பில்லை. என்ன இதுதான் இதுக்கு தேவையான ஒரு பொருள். பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா காரம் பத்தாதுன்னு. இந்த மிளகு ஜீரகம் பொடி நுணுக்கணும்ல, அது மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கல் உப்பு. அப்போ நம்ம அரைச்சி இந்த முந்திரி, தேங்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, கசகசா எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துடாமல் எல்லாம் போடணும்ல. இப்போ வெந்நீரில் போட்டதை நம்ம கத்தியால் நல்லா இது மாதிரி நல்லா சுரண்டுனா அந்த கருப்பெல்லாம் போயிடும். அதில் உள்ள கருப்பு சின்ன சின்ன நமக்கு என்ன அதில் க்ளீனாக செய்யணுன்னா இது மாதிரி தான் செய்யணும். வெந்நீரை விட்டு அதுக்கப்புறம் கத்தியால் சுரண்டிடும். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறோம், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நம்ம வெங்காயம், ஜீரகம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் போடுறேன். அந்த மிக்சியில் சுற்றினோம் பாருங்கள், அந்த வெங்காயம் ஜீரகம் போட்டாச்சு. அது கொஞ்சம் அந்த எண்ணெயில் பொரியட்டும். அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். இதுக்கு வந்துமா இந்த காலுக்கு வந்து நம்ம ஸ்டீம் வச்சு நல்லா காலை வந்து வேக வைக்கிறதுல இருக்குது, நல்லா சாஃப்டாகிறது. அந்த வெங்காயம், ஜீரகம் நசுக்குனது, மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும்ல எண்ணெயில். இப்போ அந்த ஆட்டுக்காலை, அலசின ஆட்டுக்காலை அதில் போடுறோம். போட்டு நல்லா பெரட்டி நல்ல வாசம் வர்ற அளவுக்கு நல்லா அதுலேயே வதக்கணும். இப்போ நம்ம இந்த இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சின்ன சட்டிலேயோ பாத்திரத்துலேயோ வெந்நீரை போட்டுக்குங்க. ஏன்னா இதில் வந்து வெந்நீர் தான் ஊற்றி வேக வைக்கணும். பச்சை தண்ணி ஊற்றலாம், இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாகிடுதுமா. அதை நான் செஞ்சு பார்த்துட்டேன். வெந்நீர் ஊற்றினோம்னா ரொம்ப சாஃப்டாக வேகுது. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் எப்போவும் வெந்நீர் வச்சுக்கோங்க. வெந்நீர் கொதிக்க வச்சுக்குவோம். அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், சும்மா கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் குழம்புக்கு நம்ம போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். அதில் மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்ச இந்த பொடி நுணுக்கணும்ல, அதை போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆட்டுக்காலுக்கு வந்து இந்த மாதிரி மிளகு ஜீரக பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம அதை வதக்கிட்டோம்ல, மிளகு ஜீரக பொடியெல்லாம் போட்டு ஆட்டுக்காலில் வதக்குனதுக்கப்புறம் வெந்நீர் போட சொன்னேன்ல பக்கத்தில், அந்த வெந்நீரை தான் அதில் விடுறேன். வெந்நீர் ஊற்றினோம்னாவேம்மா நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது. கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து வெந்நீர் ஊற்றினோன்னே ரொம்ப சாஃப்டாக வேகும். அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுருங்க. அதில் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சூப்பு குடிக்கிறதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 5-6 விசில் வைங்க. ரொம்ப அந்த எலும்பெல்லாம் நல்லா கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 2 விசில் கூட வச்சுங்க, 7-8 விசில் வச்சுங்க. வாணலியில் எண்ணெய் விட்டு கிராம்பு, பட்டை, சோம்பு, அந்த மசாலா ஜாமான் இருக்கு இல்லையா, அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு வதக்குறேன். இப்போ இதில் என்ன போடுறேன்னா ஒரு கைப்பிடி அளவு தனி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட்டு
இது வந்து வதக்கிறதுல தான்மா இருக்குது. அந்த பச்சை வாசம் வதக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், குழம்பு அதிக சுவையாக இருக்கும். அதில் இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்ச அந்த பொடியை போடுறேன். இஞ்சி பூண்டு நசுக்குன்னு பேஸ்ட்டை போடுறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குது. அந்த பட்டை தாளிப்பு பொருளோடு இதெல்லாம் வதக்குறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் போட்டுக்கலாம், போதும். மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால். இப்போ அதோடைய 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்ச தக்காளி பழம் பேஸ்ட்டை அதில் போடுறோம். போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். இதை வந்து ஒன்று ஒன்றா நல்லா வதங்கும் போதே தெரியுமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுலேயே தனி மிளகாத்தூள் நான் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் போடுறேன். 1 ஸ்பூனு போட்டுட்டு 1.5 ஸ்பூனு மல்லித்தூள் போடுறேன். இப்போ இது ஆட்டுக்கால் குழம்புக்கு தேவையான மசாலா. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டி வதக்கி விட்டுக்குங்க. நம்ம அதுக்கு ஆட்டுக்காலுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போடுறோம்ல, இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஆட்டுக்காலுக்கு வேகும்போது கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு. அந்த வெந்த தண்ணியை வந்து சூப்பு மாதிரி இருத்து பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 1 டம்ளர் கொடுத்துருங்க கொஞ்சமாக. இப்போ அதோட கொத்தமல்லி கருவேப்பிலையை போடுறேன். இப்போ கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் போட்டு தான் நான் அந்த குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும்மா. கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். என்ன நம்ம கறி குழம்பு இந்த முள்ளங்கி போட வேண்டாம், முருங்கைக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு. கத்திரிக்காய் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு. கத்திரிக்காய் தான் போடுவாங்க, ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயை போடுவாங்க. முருங்கைக்காய் வேணாலும் போட்டுக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. கத்திரிக்காயை நறுக்கி அந்த வதக்கிறதோடையே நம்ம சேர்த்து வதக்குறோம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப விசில் வைக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் 1 விசில் தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. முழுசாகவே முதல்ல கத்திரிக்காயை முழுசாக அலசிக்குவோம், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறோம். அலசாமல் அம்மாச்சி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. காயை முழுசாக அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் நல்லது. பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்போவுமே காய்கறியை அலசி தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தண்ணியை கீழே விட்டால் அது வேஸ்ட்டு தான். அதனால் முழுசாகவே அலசிட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ அதை காயெல்லாம் போட்டு ஒரு 2 விசில். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கால் வந்து எப்படி வெந்திருக்கு, அந்த தண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அந்த சூப்பு கொஞ்சோன்னு ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப எடுத்துடாதீங்க. ஏன்னா குழம்புக்கு டேஸ்ட் வேணும்ல. இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் இந்த வெந்த ஆட்டுக்கால் தண்ணியில் விட்டுருங்க. தேவையான அப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம 2க்குமே உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி, கசகசா, தேங்காய், சோம்பு விழுது அதையும் விட்டுறேன். நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்மா இந்த குழம்பு. ஆட்டுக்கால் வந்து நம்ம இதில் சூப்பெல்லாம் ரொம்ப எடுக்காமல் அப்படியே டைரெக்டாக குழம்பு வச்சிடுறோம். ஆட்டுக்கால் கத்திரிக்காய் போட்டு நம்ம குழம்பு வச்சிடறோம். இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா கிள்ளி போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் ஆல்ரெடி வதக்கிட்டோம். 2 விசில் வைங்க. வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல ஹெல்த்தியானது கூடம்மா. குழந்தைங்களுக்கு இது மாதத்துக்கு ஒரு தடவை குழம்பு வச்சு கொடுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுங்க. ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப தெம்பே இல்லை, ரொம்ப பலகீனமாக இருக்குதுங்க. இதுங்க சாப்பிட வைங்க, கம்பல்சரியாக நீங்கள் அதுங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி பாருங்கள். இந்த குழம்பு அப்படியே வெறும் ஆயிலாகவே இருக்கும். அதாவது ஆட்டுக்காலோட பசை நல்லா வந்து மிதக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்மா. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது. அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆரோக்கியம்தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.